எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ 5:45 ஒரு நாள் தொடங்குவோம். நாங்கள் இப்போ இப்போ தொடங்கணும் என்று சொன்னால் தொடர்ந்து ஒரு 2 உரைகள் இருக்குது. அதோடு நாங்கள் கொண்டு போக எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே இது நாங்கள் இப்போது தொடங்குவோம். ஒரு சின்ன சுபத்தோடு அந்தோனி மரியா கிளாரட்டி அப்போஸ்தலிக சுபத்தோடு நாங்கள் இப்போது இந்த விவிலிய மாநாடை விவிலியை மையப்படுத்தியதை நாம் தொடங்குகிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். புனித கிளாரட்டின் அப்போஸ்தலிக சபம். என் இறைவனே, என் தந்தையே, உம்மை நான் அறியவும் பிறர் உம்மை அறிய செய்யவும், உம்மை நான் அன்பு செய்யவும் பிறர் உம்மை அன்பு செய்ய தூண்டவும், உமக்கு நான் பணிபுரியவும் பிறர் உமக்கு பணிபுரிய தூண்டவும், உம்மை நான் துதிக்கவும் படைப்பனைத்தும் உம்மை துதிக்க தூண்டவும் வரமருள்வாய். தந்தையே, அனைத்து பாவிகளும் மனமாறவும் அனைத்து நீதிமான்களும் உம் அருளில் நிலைத்து நிற்கவும் நாம் அனைவரும் நிலையான மகிமையை அடையவும் அருள் புரியும். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். எல்லாருக்கும் வணக்கம். அதே போல இப்போது நான் அருட்தந்தை ராம்சன் அவர்களை இந்த நேரத்தில் தொடர்ந்து நடத்துமாறு கேட்கிறேன். Thank you, Father Ronald. ஜூபிலி ஆண்டு இறைவனுடைய அருளை ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாக பெறுகின்ற ஆண்டு. எதிர்நோக்கி திருப்பயணிகள் என்று சொல்லி நாங்கள் இந்த கருப்பொருளிலே ஜூபிலி ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. ஆகவே இந்த கிளரீஷன் சபையினருடைய இந்த முயற்சியை வாழ்த்தி வரவேற்கும் முகமாக ஜோசபாஸ் பெயர் கொண்ட இலங்கை பிராந்திய முதல்வர் அருட்பணி ஜேசிலன் அடிகளாரை ஒரு சில வார்த்தைகள் கூறி வரவேற்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர் ரான்சன். எல்லாருக்கும் வணக்கம். 2025 ஜூபிலி ஆண்டை மையப்படுத்தி கிளரிஷியன் விவிலிய பணியகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆன்லைன் கருத்தமர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாங்கள் அறிந்தவாறு ஜூபிலி ஆண்டை மையப்படுத்தி பல நிகழ்ச்சி திட்டங்கள், கருத்தமர்வுகள் பல்வேறு நிலைகளிலே இடம்பெற்று வருகின்றன. மறை மாவட்ட ரீதியாக, உலக திருச்சபை அளவிலே, இன்னும் பல நிலைகளிலே பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே கிளரிஷியன் விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கருத்தமர்வுக்கு உங்களை வரவேற்பதோடு இந்த கருத்தமர்வு நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பிரார்த்தித்து நிற்கிறேன். இந்த கருத்தமர்வு 6 வாரங்களுக்கு 6 தலைப்புகளிலே நடைபெற இருக்கிறது. இந்த கருத்தமர்வுகளை பல்வேறு நிலையில் இருக்கின்ற ஆயர்கள், மறைமாவட்ட குருக்கள், துறவர சபை குருக்கள், இப்படி பல தரப்பட்டவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான கருத்தரங்கு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். குறிப்பாக தமிழ், சிங்கள மொழிகளிலே இப்படியான கருத்தமர்வுகள் நிறைய எங்களுக்கு கிடைக்காது. அப்படியாக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுடைய விவிலிய பணியகத்தினூடாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல இந்த கருத்தரங்கை ஒழுங்கு செய்திருக்கிற எங்களுடைய விவிலிய பணியகத்தினருக்கு, குறிப்பாக அருட்தந்தை ரொனால்ட் அவருடைய உடன் உழைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற துணைப்பொருளில் ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் பயணிக்கிறோம். ஆகவே இந்த 6 வாரங்களையும் நாங்கள் ஒரு நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற திருப்பயணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். ஜூபிலி ஆண்டின் முக்கிய குறிக்கோளாக இருப்பது புதுப்பித்தல். அதனுடைய ஜூபிலி ஆண்டின் ஆழமான அர்த்தமும் புதுப்பித்தல். ஆகவே இந்த புதுப்பித்தல் நடைபெறுவதற்கு இந்த கருத்தமர்வு ஒரு நல்ல ஊடகமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். அத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற உங்கள் அனைவருக்கும்
இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நான் மன்றாடிக் கொள்கிறேன். நிறைய ஆசிரியை கேட்டு நிற்கிறேன். ஆகவே நான் நிறைய நேரம் எடுக்காமல் இந்த நிகழ்வுக்குள்ளே நாங்கள் செல்லுவோம். நன்றி. தேங்க்யூ ஃபாதர் ஜெயசீலன். ஜூபிலி ஆண்டு என்று சொன்னால் என்ன, அந்த ஜூபிலி ஆண்டினுடைய மகத்துவங்கள் இன்னும் நாங்கள் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளலாம், இது பற்றி மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் சொல்லியிருந்தீர்கள். தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது இன்றைய நாளிலே ஜூபிலியும் உடன்படிக்கையும் என்ற கருப்பொருளிலே சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள எங்களோடு இணைந்திருக்கிறார் அருட்தந்தை தேவராஜன் பீரிஸ். அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த இதில் பங்கு பெற்றுகின்ற அநேக மாணவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர், புதிய நபர் அல்ல. ஆனாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருட்தந்தை தேவராஜன் பீரிஸ் கிளரிஷியன் துறவற சபையை சார்ந்தவர். 2010ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர். இவர் தனது குருத்துவ பயிற்சிகளை இலங்கை மாதா தேசிய குறும்படத்தில் இறையியல் மெய்யியல் கற்கைகளில் பயின்று கலைமானி பட்டத்தை பெற்றுக் கொண்டவர். இவர் தன்னுடைய உயர்கல்வியை பொன்டிபிக்கல் பிபிலிக் பல்கலைக்கழகத்தில் திருவிவிலிய ஆராய்ச்சியில் முதுமானி பட்டத்தை பெற்று தற்போது திருவிவிலிய ஆராய்ச்சி தொடர்பான கற்கைகளில் கலாநிதி பட்டத்தை பெறுவதற்கான இறுதி கட்ட கற்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார். அருட்தந்தை அவர்கள் தற்போது கண்டி இலங்கை மாதா தேசிய குறும்படத்திலே திருவிவிலியம் தொடர்பான கற்கைகளில் விரிவுரையாளராகவும், இன்னும் கிளரிஷியன் சபை பெரிய குறுபட சகோதரர்களின் உருவாக்கத்திற்கு பொறுப்பானவராகவும் தன் கடமைகளை பல்வேறு நிலைகளிலே நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களை நாங்கள் வரவேற்று ஜூபிலி எங்களது விசுவாசத்தை ஆழப்படுத்த உங்களை அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். ஆகவே அருட்தந்தை அவர்களே, உங்களுக்கான நேரம். ஆகவே ஜூபிலியும் உடன்படிக்கையும் என்ற தலைப்பிலே உங்களது சிந்தனைகளை எங்களோடு பகிர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். ஜூபிலி ஆண்டில் எல்லாருக்கும் விளங்குதா? ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு இந்த கருத்தமர்விலே உங்களோடு என்னுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல இந்த டாபிக்ல சின்ன ஒரு மாற்றம். திருவிவிலிய சட்டக்கோவையில் ஜூபிலி ஆண்டு இதுதான் இந்த, அதாவது தோராவில் இருக்கிற மிக முக்கியமான சட்டக்கோவைகள் 3 இருக்கிறது. அதில் முக்கியமாக லேவியர் புத்தகத்தில் இருக்கிற 25ஆம் அதிகாரம் தான் ஜூபிலி ஆண்டு பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ அதுதான் என்னுடைய பிரதான கருத்தாக இருக்கும். ஆகவே திருவிவிலிய சட்டக்கோவையில் ஜூபிலி ஆண்டு என்ற தலைப்பில் உங்களோடு நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவிவிலியத்தில் 3 பெரிய மேஜர் சட்டக்கோவைகள் இருக்கிறது, மேஜர் லோ கோட்ஸ். முதலாவது கவனன் சட்டக்கோவை. இது விடுதலை பயண நூலில் இருக்கிறது. இரண்டாவது இணைச்சட்ட சட்டக்கோவை, டியூட்ரோனமிஸ்டிக் கோட்னு சொல்வார்கள். மூன்றாவது தூய்மை நிற சட்டக்கோவை, இது லேவியர் புத்தகத்தில் இருக்கிறது, ஹோலினஸ் கோட். இந்த 3 நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தூய்மை நிற சட்டக்கோவை, லேவியர் புத்தகத்தில் இருக்கிற அந்த தூய்மை நிற சட்டக்கோவை என்கின்றது 17ஆம் அதிகாரத்தில் இருந்து 26வது அதிகாரம் இருக்கிறது. அதுக்குள்ளதான் இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி அழகாக லேவியர் புத்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது, ஜூபிலி என்றால் என்ன என்று சொல்லி. என்னுடைய கருத்து, ஜூபிலி ஆண்டு ஒரு தூய்மையின் ஆண்டு, ஜூபிலி ஆண்டு ஒரு புனிதத்தின் ஆண்டு, புதுப்பித்தலின் ஆண்டு என்பதை இந்த லேவியர் புத்தகத்தில் இருக்கின்ற ஹோலினஸ் கோட், தூய்மை மிகு சட்டக்கோவை அழகாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அண்மையில் இந்த ஜூபிலியை முன்னிட்டு நம்முடைய பாப்பரசர் எழுதிய
அந்த ஜூபிலி புல் ஸ்பேஸ் நுண் கான்ஃபூண்டிட் என்கின்ற அந்த புல்ல அவர் அழகாக முதலாவது இலக்கத்திலே அவர் அழகாக சொல்லுகிறார், ஜூபிலி ஆண்டு தூய்மையை அனுபவிக்கும் தூய்மையின் ஆண்டு. முதலாவது நம்பரை அதுதான் சொல்லுகிறது. ஜூபிலி ஆண்டு என்று சொன்னால் தூய்மையை அனுபவிக்கும் தூய்மையின் ஆண்டு. So liberation that enables new beginning, ஒரு புதிய வாழ்வுக்கு எங்களை விடுதலை நோக்கி அழைக்கிறது என்பதை அழகாக பாப்ரசர் அந்த மடலிலே அழகாக கூறுகின்றார். இந்த ஜூபிலியை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8 to 55 வசனங்கள். இதை திரும்ப இறைவாக்கினர் எசாயா 61ஆம் அதிகாரம் 1 to 2 இதில் குறிப்பிடுவார், ஜூபிலி என்று சொன்னால் என்ன என்று சொல்லி. அதே இதை இயேசு ஆண்டவர் லூக்கா நற்செய்தியில தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு 4ஆம் அதிகாரம் 8 to 18 சொல்வார். இந்த 3 இதிலும் தான் மிகவும் வெளிப்படையாக தெளிவாக ஜூபிலி ஆண்டை பற்றி குறிப்பிடப்படுகிறது. கேட்போம், லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்னதை சொல்லுகிறது, ஜூபிலி ஆண்டு என்று சொன்னால் எப்படி சொல்லுகிறது என்று சொல்லி. 5ஆம் ஆண்டை தூயதாக்கி, பாருங்க 5ஆம் ஆண்டு எப்போதுமே தூயது, பரிசுத்தமானது. நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள், ஃப்ரீடம் அண்ட் லிபரேஷன், விடுதலையையும் சுதந்திரத்தையும் அறிவிக்கின்ற ஒரு புனித ஆண்டு என்பதை லேவியர் புத்தகம் தொடக்கத்திலே சொல்கிறது. இது ஒரு புனித தூய்மை மிகு ஆண்டு என்பதை. ஆகவே 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோர் எல்லோருக்கும் உரிமை கொடுக்கவன். உரிமை, தனி உரிமை என்று சொன்னால் லிபரேஷன் அண்ட் ஃப்ரீடம், அதை அறிவிக்கிறது தான் இந்த ஆண்டினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. நாங்கள் பாவம் மேலும் சொன்னால் இந்த ஜூபிலியை பற்றி லேவியர் புத்தகம் தான் கூறுகிறது. இந்த லேவியர் புத்தகத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று 1ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரை, 2வது 17ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரை. இது 2 பகுதியை கொண்டிருக்கிறது. முதல் பகுதி பிரீஸ்லி கோட், குரு மரபு சட்ட கோவை. இது அதிகமாக சாக்ரிஃபைசஸ், பலிகளை பற்றியும் சடங்குகளை பற்றியும் அதிகமாக பேசும். இது ஒரு பிரீஸ்லி ட்ரெடிஷன், ஒரு குரு மரபு பாரம்பரியத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கிற அதே வார்த்தை பிரயோகங்கள், டெர்மினாலஜி அதிகமாக இந்த தூயவராக அழைக்கப்படும் ஹோலினஸ் கோட் இதிலையும் கொடுக்கப்படுகிறது. நான் பார்க்குறோம் 3 சட்டக்கோவைகள் தோராவில், இந்த பஞ்சாகமத்தில் இருக்கிறது. அதில் லேவியர் புத்தகத்தில் இருக்கிறது தான் ஹோலினஸ் கோட், 17ஆம் அதிகாரத்தில் 26வது. இதுக்குள்ள தான் இந்த ஜூபிலியை பற்றி பேசப்படுகிறது. ஆகவே இந்த தூயவராக அழைக்கும் இந்த சட்டக்கோவை முக்கியமாக எதை கொடுக்கிறதுனா செப்பரேஷன். நாங்கள் வேறுபட்ட மனிதர்களாக, கடவுளோடு நெருங்கிய தூய்மையில் வாழுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அதில் மைய கருத்தாக இருக்கிறது. முதலாவது பகுதி குருமரபு சட்டம், அது கூடுதலாக பலிகளையும் சடங்குகளையும் பற்றி பேசும். 2வது பகுதி எப்படி நாங்கள் தூயவர்களாக வாழ முடியும், எப்படி நாங்கள் தூய்மை பெற முடியும், புனிதம் அடைய முடியும் என்பது தான் இந்த ஹோலினஸ் கோட் மைய கருத்தாக இருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் நாங்கள் பார்க்க போற இந்த ஜூபிலி ஆண்டு. ஆகவே 17வது அதிகாரத்தில் இந்த 26வது அதிகாரம் மட்டும் தூய்மை சட்ட கோவையில தூய்மையாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்று தான் சொல்லப்படுகிறது. தூய்மையடைய ஒரு மனிதன் தூய்மையாக புனிதமடைய என்ன செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம் 16வது அதிகாரம் வழமையாகவே திருவிவிலியத்தில் ஒரு 2 பகுதி தொடங்குற வேளையில முதல் பகுதியினுடைய கடைசி அதிகாரமும் அடுத்து வருகின்ற பகுதியினுடைய தொடக்க அதிகாரமும் மிகவும் நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கும். ஆகவே 17ஆம் அதிகாரத்திலிருந்து எங்களுக்குரிய ஹோலினஸ் கோட், தூய்மை சட்டக்கோவை தொடங்கினாலும் அதனுடைய மைய கருத்து 16ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பாவங்களுக்கு பரிகாரம் நிறைவேற்றுதல். ஒரு மனிதன் எப்படி தூய்மையாக அவன் பாவங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்துக்கும் அவன் மனம் வருந்தி பரிகாரம் செய்ய வேண்டும். ஆகவே சொல்லுவார்கள், பை அட்டோனிங் ஃபார் த சின்ஸ், நாங்கள் செய்த குற்றங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும். ஆகவே இதனுடைய தொடக்கம் 25வது ஜூபிலி ஆண்டு என்று சொன்னால்
அது பரிகாரம். நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜூபிலி ஆண்டை பற்றி கொடுக்கிற விளக்கத்தில் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயே தெளிவாக சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். நான் கேட்போம் அதை. 7ஆம் மாதம் 10ஆம் நாள், 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழுப்பட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கட்டும். பாருங்க, ஜூபிலி ஆண்டுல முதலாவது பாவக்கழுவாய் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த ஜூபிலி ஆண்டு தொடக்கத்தையே சொல்லுகிறது. அது ஜேசிலன் அழகா சொன்னார். இது ஒரு புதுப்பித்தலின் ஆண்டு. நாங்கள் ஒரு புது மனிதராக, தூய்மையின் புனிதத்தின் ஒரு மனிதர்களாக வாழ அழைக்கிறதாக நாங்கள் செய்த குற்றங்கள் பாவங்களுக்கு நாங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றும் அதான் அது ஜூபிலி ஆண்டு முதலாவது தொடக்கத்திலேயே 9வது வசனம் அழகாக சொல்லுகிறதை பார்க்கணும். இதை பாப்பரசரும் அழகாக சொல்லுவார். தன்னுடைய அந்த கடைசியாக ஜூபிலியை பற்றி எழுதி அந்த மடல் அழகாக சொல்லுகிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்க வேண்டும். நாங்கள் எப்படி வாழ்ந்து வந்தோம் என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த தூய சட்டக்கோவையில் இருக்கிறது எல்லாமே மனிதர்கள் தூய்மையாக வாழ என்ன செய்ய வேண்டும். 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகார பலி செலுத்த வேண்டும். அதன் வழியாக நீங்கள் தூய்மை அடைய முடியும் என்பதையும் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சட்டக்கோவை, தூய்மையின் சட்டக்கோவை தொடங்குறது 17ஆம் அதிகாரத்தில் சரியான வழிபாடுகளையும் காணிக்கைகளையும் ஒப்புக் கொடுப்பதன் வழியாக ப்ராப்பர் வர்ஷிப் அண்ட் ஆஃபரிங், இதன் வழியாக நீங்கள் தூய்மை அடைய முடியும். உங்களோட வாழ்வு தூய்மை அடையும். 17ஆம் அதிகாரத்திலேயும் 19ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமான அதிகாரம். தூய்மையினுடைய உச்சமாக நீங்கள் எவ்வாறு தூய்மை அடைய முடியும் என்று சொன்னால் அடுத்திருப்பவரை அன்பு செய்வதனூடாக. இதுதான் இயேசு ஆண்டவரும் தன்னுடைய பெரிய 2 கட்டளைகளை கொடுக்கிறார் புதிய ஏற்பாடுல. அதுல 2வது கட்டளை லேவியர் புத்தகம் 19ஆம் அதிகாரம். இந்த 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் எடுக்கப்படுகிறது. எப்படி நாங்கள் தூய்மை அடைய முடியும் சொன்னால் அன்பு செய்வதன் வழியாக, எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் அன்பு செய்வதன் வழியாக தூய்மை அடைய முடியும் என்று சொல்லி திரும்ப பார்க்கிறோம். அந்த தூய்மை மிக சட்டக்கோவையில லேவியர் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் சமய பெருவிழாக்களை சரியாக கடைபிடிப்பதன் வழியாக யூதர்களுக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தது, கொண்டாட்டங்கள் இருந்தது, பெருவிழாக்கள் இருந்தது. அந்த பெருவிழாக்களை அவர்கள் சரியான முறையில் கடைபிடிப்பதன் வழியாக அவர்கள் தூய்மை அடைய முடியும் என்று சொல்லி 23ஆம் அதிகாரத்திலும் 25ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 55 இது 2 பகுதியை கொண்டிருக்கிறது. முதலாவது பகுதி 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 செபாட்டிக்கல் இயர், அதாவது 7வது ஆண்டு, ஒவ்வொரு 7வது ஆண்டும் 7ஆம் ஓய்வு ஆண்டாக அறிவிக்கப்படுகிறது. 7ஆம் ஓய்வு ஆண்டாக அறிவிக்கப்படுகிறது. அதை கடைபிடிப்பதன் வழியாகவும் பிறகு 8வது திருவசனத்திலிருந்து 50 வரை அது ஜூபிலியின் மீட்பின் ஆண்டை அழகாக அது அங்கு எடுத்து காட்டுகிறது. ஜூபிலியின் மீட்பின் ஆண்டை கடைபிடிப்பதன் வழியாக நாங்கள் தூய்மை அடைய முடியும் என்று சொல்லி இந்த ஹோலினஸ் காட், அதாவது தூய்மை மிகு சட்டக்கோவை அழகாக சொல்லி நிற்கிறது. ஆகவே ஜூபிலி ஆண்டு ஒரு தூய்மையின் ஆண்டு. அதான் பார்க்கலாம், ஹோலினஸ் கோடினுடைய தூய்மையின் சட்டக்கோவையினுடைய மைய கருத்தாக இருப்பது மனிதன் எவ்வாறு தூய்மை அடைய முடியும். அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஜூபிலி ஆண்டு கொடுக்கப்படுகிறது. இந்த ஜூபிலியான நாங்களும் தூய்மை அடைய வேண்டும். அப்பொழுது அந்த ஜூபிலி ஆண்டு ஒரு புனித ஆண்டாக இருக்க முடியும் என்று சொல்லி அழகாக இந்த லேவியர் புத்தகத்தில் வருகின்ற 2வது பகுதி தூய்மையின் சட்டக்கோவை அழகாக எங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறது. ஜூபிலி என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவது ஜூபிலிக்கு எபிரேய மொழியில் பயன்படுத்துகிற வார்த்தை யோவேல் என்று சொல்கிற வார்த்தை. யோவேல் என்று சொன்னால் ஒரு பெரியதொரு சத்தத்தோடு ஒரு எக்கால ஒலி எழுப்புகிறது, எக்கால முழக்கத்தோடு எழுப்புகின்ற ஒரு ஒலி. இதுதான் இந்த யோவேல் என்று சொல்லுகிற வார்த்தை. இது பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாளில் எக்காலம் ஒழிக்கப்படும். அதாவது எந்த நாள்ல ஜூபிலி ஆண்டு தொடங்கப்படுகிறது சொன்னால் முதல் சொன்னேன், டே ஆஃப் அட்டர்ன்மெண்ட் சொல்வார்கள். யோம் கிப்பூர், யோம் என்று சொன்னால் நாள், கிப்பூர் என்று சொன்னால் பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்துவது. ஆகவே ஒவ்வொரு 7 ஆண்டின்
7 தடவை அந்த ஒவ்வொரு 7 ஆண்டினுடைய 7வது வருடத்தில் 49 ஆண்டுல வருகின்ற 7ஆம் மாதத்தின் 10வது நாள் இந்த யோங்கிப்பூரை அறிவிப்பார்கள். அதாவது பாவங்களுக்கு பரிகாரம் செய்கின்ற அந்த நாளை அறிவிக்கிற நாளில் அவர்கள் எக்காலம் முழங்க ஒலி எழுப்புவார்கள். அந்த வேளையில தான் இந்த ஜூபிலி ஆண்டினுடைய அறிவிப்பு அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 50வது ஆண்டினுடைய அறிவிப்பு. ஸோ 7 தடவை அந்த செபாட்டிக்கல் இயர் 49வது ஆண்டில் அவர்கள் அதை அறிவிப்பார்கள். அதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு யூத சட்டத்தின்படி சொல்லுவார்கள். யோவேல் என்று சொன்னால் முழக்கமிடுதல், பெரியதொரு முழக்கமிடுதல், எக்காலம் முழக்கம் எழுப்புதல் என்றுதான் அது அர்த்தம் பெறுகிறது. அதை அவர்கள் அந்த யோங்கிப்பூர் பாவக்கழுவாய் நிறைவேற்றினால யூத மக்கள் அறிவிப்பார்கள். இந்த யோவேலுக்கு சொன்னால் கிரேக்க மொழியினுடைய டிரான்ஸ்லேஷன், கிரேக்கத்தில் அதனுடைய மொழிபெயர்ப்பு என்று சொன்னால் அஃபேசிஸ். அஃபேசிஸ் என்று சொன்னால் விடுதலை, இல்லை என்று சொன்னால் சுதந்திரம் கொடுப்பது. விடுதலை அல்லது சுதந்திரம் என்று சொல்லி அர்த்தம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எக்கால மொழி எழுப்புவது அது கிரேக்க மொழியில விடுதலையை குறிக்கிறது. ஆகவே தான் இங்கு சொல்லப்படுகிறது இது ஒரு விடுதலையின் ஆண்டு. விடுதலை தான் இதில் ஒரு மையக்கருத்தாக இருக்கிறது. சுதந்திரம் தான் ஒரு மையக்கருத்தாக இருக்கிறது. லத்தீன் மொழியில இந்த யோவேலை எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால் ஜூபிலியை ஜுபிலியும் என்று சொல்லி அழைப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் வைல்ட் ஷவுட், பெரியதொரு சத்தம். அதிலிருந்து தான் ஜூபிலேஷன் என்கின்ற அந்த வார்த்தை வருகிறது. ஆகவே இந்த ஜூபிலியை பற்றி பழைய ஏற்பாட்டில் யோவேல் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை 23 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 23 தடவைகள் பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுலேயும் அதிகமாக லேவியர் புத்தகத்தில் 18 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 18 தடவைகள் லேவியர் புத்தகத்தில் மட்டும். இன்னும் சிறப்பாக நாங்கள் இன்றைக்கு இந்த கருத்தமர்வில் மையப்படுத்துகின்ற லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8லிருந்து 55 அந்த வசனங்களுக்குள்ள 13 தடவைகள் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஜூபிலி ஆண்டு. ஆகவே அதிகமாக லேவியர் புத்தகம் 25 தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 13 தடவைகள் யோவேல் என்கின்ற அந்த ஜூபிலி ஆண்டை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது ஜூபிலி ஆண்டு, இந்த ஜூபிலி ஆண்டினுடைய மைய கருத்தை நாங்கள் பார்க்க போறோம். இந்த ஜூபிலி ஆண்டு என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம்? யூத சட்டத்தின்படி லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8லிருந்து 55 வசனங்களுக்குள்ள என்ன இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் செய்வதன் வழியாக நாங்கள் தூய்மை அடைய முடியும். தூய்மை தான் முக்கியம். தூய்மை அடைய முடியும். அது தூய்மை அடைகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகம் சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது நான் சொன்னது போல பாவங்களுக்கு பரிகாரம் நிறைவேற்றுதல். முதலாவது பாயிண்ட் கருத்து, எந்த ஜூபிலியான முதலாவது நாங்கள் செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பாவ நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். அதான் அழைப்பு. அதுதான் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்து மனம் மாறி மன்னிப்பு பெற வேண்டும். அதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு முதன்மை ஆண்டு. அவ்வாறு நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற வேளையில நாங்களும் தூய்மை அடைகிறோம். இந்த ஜூபிலி ஆண்டும் தூய்மையின் ஆண்டாக மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒன்று, இந்த ஜூபிலி ஆண்டில் 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 7வது வசனமும் 8லிருந்து 55வது வசனங்களை பார்த்தோம் சொன்னால், அந்த 7ஆம் ஓய்வு ஆண்டு, அதாவது இந்த செபாட்டிக்கல் இயர் இல்ல 2லிருந்து 4 சொல்லப்படுகிறது. நிலம் ஓய்வாக இருக்க வேண்டும், உங்களுடைய பூமி தாய் ஓய்வெடுக்க வேண்டும். அந்த செபாட்டிக்கல் இயர் இல்லை. அதே போன்று ஜூபிலி ஆண்டான அந்த 50ஆம் ஆண்டு நிலம் ஓய்வெடுக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி எங்களை தருகிறது. 2லே நாங்கள் வாசிப்போம். அதை 25ஆம் அதிகாரம் பாருங்க. 7ஆம் ஆண்டு ஓய்வின் ஆண்டுல 2லிருந்து 4 வசனங்கள். நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும் போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளாக கொண்டாடப்பட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை
கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்விருக்கும் ஆண்டு. நிலத்துக்கு ஓய்வு வேண்டும், நிலம் ஓய்வாக இருக்க வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருக்க வேண்டும். ஆகவே அன்றைய ஆண்டு ஓய்வின் ஆண்டு, நிலம் ஓய்வாக இருக்க வேண்டும். திரும்ப பாருங்க, ஜூபிலி ஆண்டிலையும் இதுதான் சொல்லுகிறது. 25ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, 50ஆம் ஆண்டு உங்களுடைய ஜூபிலி ஆண்டு, அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், நிலம் ஓய்வாக இருக்க வேண்டும். இந்த நிலத்தினுடைய ஓய்வு, நாங்கள் முதல் சொன்னது போல அந்த சட்டக்கோவை, உடன்படிக்கையின் சட்டக்கோவை, எக்ஸோடஸ் 21 23ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கையினுடைய சட்டக்கோவையிலையும் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் சொல்லப்படுகிறது, உங்களுடைய நிலங்கள் ஓய்வெடுக்கப்பட வேண்டும். ஆகவே இது என்னத்தை குறிக்கிறது சொன்னால், ஜூபிலி ஆண்டு ஒரு எக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன். எங்களுடைய பூமி தாய், எங்களுடைய சூழல் ஓய்வு பெற வேண்டும். வெறுமனே முதலாளிகள், தொழிலாளிகள் மட்டுமல்ல, அடிமைகள் மட்டுமல்ல ஓய்வெடுக்க வேண்டும், அதாவது மிருகங்கள் மட்டுமல்ல. அதாவது ரெஸ்ட் நாட் only for master, slaves, animals, but also for the mother earth. பூமி தாய்க்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், பூமி தாய்க்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதை ஜூபிலி ஆண்டு அடிப்படையாக அது எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. தொடக்கத்திலேயே இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஜூபிலி ஆண்டுகளை இந்த எக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன், சூழல், எங்களுக்கு இருக்கிற சுற்றுப்புறம் இருக்கிற அந்த சூழலை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், அதுக்கு ஓய்வு கொடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டாக, தூய்மையின் ஆண்டாக இருக்க முடியாது, தூய்மையின் ஆண்டாக இருக்க முடியாது என்று சொல்லி இந்த ஜூபிலி ஆண்டு நினைவுபடுத்துகிறார். ஆகவே நான் அதிகமாக இந்த நாட்களில் திருச்சபையில், உலகத்தில் மக்கள் அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயம்தான் எக்கோதியாலஜின்னு சொல்லுவார்கள். அதாவது சூழலியல் இறையியல். இன்றைக்கு எல்லாருக்குமே அதிகமான ஒரு கன்சர்ன், இன்றைக்கு அதிகமாக மக்கள் பேசப்படுகிற ஒன்று வந்து இந்த சூழலை பாதுகாக்கும். அண்மையில் எங்களுடைய நாட்டிலையும் ஜனாதிபதி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார் கிளீன் ஸ்ரீலங்கா. கிளீன் ஸ்ரீலங்கா மத்தியில் இந்த இயற்கைகளை, நம்முடைய வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அதை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பல முயற்சி திட்டங்கள் எடுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு நாட் only anthropocentric, அழகா சொல்லப்படுகிறது. இந்த ஜூபிலி ஆண்டு மனிதர்களை மட்டும், மானிடரை மையப்படுத்திய ஆண்டு மட்டுமல்ல. இட்ஸ் நாட் only anthropocentric but also theracentric. தேரா என்று சொன்னால் லத்தீன் மொழியில எர்த், பூமியினுடைய மதர் எர்த். இந்த ஜூபிலி ஆண்டு இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சத்தை மையப்படுத்திய ஆண்டாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆகவேதான் இந்த எக்கோதியாலஜி, சூழலியல் இறையியல் மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் அதிகமாக சூழலியல் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்கிறோம், எக்காலஜிக்கல் கிரைசிஸ் டுடே. ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது, இந்த நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த சூழலியல் பிரச்சனைகள், நெருக்கடிகள் இந்த விடுபட வேண்டும் என்று சொன்னால், இந்த சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் வந்து மானிடரை மையப்படுத்திய வாழ்வை மட்டுமல்ல, இந்த பூமி தாயை மையப்படுத்திய அதை பாதுகாக்கிற முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜூபிலியா நினைவுபடுத்துகிறது. ஆகவே நாங்கள் கொஞ்சம் இந்த நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனுபவிக்கிற எக்காலஜிக்கல் கிரைசிஸ் என்னென்று சொல்லி பார்ப்போம். பாப்பரசர் அழகாக தன்னுடைய மடல்களிலே, சுற்றுமடல்களிலே அண்மை காலங்களில் கூறியிருந்தார். ஒரு சில நாங்கள் அனுபவிக்கிற இந்த எக்காலஜிக்கல் கிரைசிஸ் என்ன என்று சொல்லி பார்ப்போம். கிளைமேட் சேஞ்ச் நாங்கள் பார்த்தோம். அண்மை காலத்தில் இலங்கையில் கூட இந்த காலநிலை மாற்றம், பல்வேறு விவசாய நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது, தொடர்ச்சியான மழை. இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால், மனிதர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அதிகமாக ஆட்சி செலுத்தி இந்த சூழலை அழித்து ஒழிக்கிற தன்மை. ஆகிய முதலாவது எக்காலஜி கிரைஸ் வந்து இன்னைக்கு காலநிலை மாற்றம். பண்மை காலமாக அதிக வெப்பத்தை நாங்கள் அனுபவித்தோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்களுடைய நாங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்து இந்த பூமி தாயை அதிகமாக அழித்தமையை.
இரண்டாவது எக்காலஜிக்கல் கிரைசிஸ் நாங்கள் பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, பல்லுயிரினங்களின் அழிவு. இன்றைக்கு இந்த உலகத்தில் பல பல்லினங்கள் மனிதனுக்கு நிறைய உதவி செய்கிறது, நம்முடைய விவசாயத்துக்கு வேளாண்மைக்கு உதவி செய்கிறது. அதை நாங்கள் அழிப்பதன் வழியாக இன்றைக்கு பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது அர்பனைசேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நகரமயமாக்கல் என்ற கருத்தில் உள்கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கும் என்று சொல்லி இந்த இயற்கைகளை அழிக்கின்ற ஒரு நிலை. அடுத்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்களை மேலதிகமாக பயன்படுத்துதல், தேவைக்கு அதிகமாக. சாதாரணமாக ஒரு ஆளுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி ஒரு 2 பக்கெட் தண்ணி வேணும்னு சொன்னால் சும்மா நின்று அள்ளி குளிக்கிறது. மற்ற வருகிற பரம்பரைக்கு இது தேவை, இந்த ரிசோர்சஸ் தேவைன்னு சொல்லி ஒரு எண்ணமே இல்லாமல் அழிக்கின்ற ஒரு நிலை, காடுகளை அழிக்கிற ஒரு நிலை. ஆகவே நாங்கள் அதிகமாக அனுபவிக்கின்ற வறட்சி நிலை, இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்தது ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், நீர் தட்டுப்பாடுகள் பல இடங்களில் ஏற்படுவது. ஹீட் டெத், வெப்ப இறப்பு, மிருகங்கள் மட்டுமல்ல மனிதர்கள். அண்மை காலத்தில் 2 வருஷத்துக்கு முதல் 3 வருஷம் முதல் ஐரோப்பா கண்டத்தில் அதிகமான இடங்களில் வெப்பம் அதிகரித்து பல வயதானவர்கள் இறந்த நிலை. அடுத்தது வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ஏர் பொல்யூஷன், நாங்கள் காற்று தண்ணீர் மாசடைகிற நிலைகளை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இந்த நிலைக்கு எக்காலஜிக்கல் கிரைசிஸுக்கு என்ன அடிப்படை காரணம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் டாமினன்ஸ், மனிதரை மையப்படுத்திய அதிகாரம். இதற்கு திருச்சபையும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26 27வது வசனம், கடவுள் மனிதரை படைத்து மனிதரிடம் அனைத்து படைப்புகளையும் ஆட்சி செய்கிற அதிகாரத்தை கொடுத்தான் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை anthropocentric bias interpretation of the western tradition today, அதாவது மேலைத்தேய கிறிஸ்தவ பாரம்பரியம் என்ன செய்து இந்த வசனத்தை மனிதனிடம் கடவுள் அனைத்து அதிகாரத்தையும் கொடுத்தான் என்று சொல்லி மனிதனை மையப்படுத்திய ஒரு கொள்கையை அவன் கையில் எடுத்து எல்லா படைப்புகளையும் அழிச்ச நிலை. ஆகவே இவ்வாறு தான் இந்த திருவிவிலிய தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26 27 வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் எடுத்ததுன்னு சொல்லி எல் வைட் அவர்கள் மிகவும் ஆழமாக, மிகவும் உறுதியாக, மிகவும் கடுமையாக அவர் அந்த குற்றத்தை அவர் சாடுகிறார். மனிதனை மையப்படுத்திய மேலைத்தேய கிறிஸ்தவ பாரம்பரியம் பக்க சார்பான விளக்கம், அதாவது மனிதனை மட்டும்தான் அதை விளங்கப்படுத்தியது, மற்ற படைப்புகள், மற்ற மிருகங்கள், மற்ற பூமித்தா இதை பற்றி எந்த கன்சர்னுமே இருக்கவில்லை. ஆகவேதான் வைட் சொல்லுகிறார் தன்னுடைய எழுதின அந்த ஆர்டிக்கல்ல, anthropocentric dominance, மானிடரை மையப்படுத்திய அதிகாரம் என்னதுக்கு இட்டு செல்லுன்னு சொன்னால், எதுக்கு வழிவகுத்துன்னு சொன்னால் நவீன விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்ப அதிவேக வளர்ச்சிக்கு. ஸோ அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களை வழிவகுத்துன்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் விட பெரியவன், அதிகாரம் படைத்தவன், ஆட்சி படைத்தவன் சொல்லி. அதனால் ஒரு அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள நாங்கள் வளர்ந்தோம். அது என்னத்தில் கொண்டு முடிஞ்சது? எக்காலஜிக்கல் கிரைசிஸ், சூழல் நெருக்கடியும் பிரபஞ்சங்களினுடைய அழிவுக்கு தான் அது கொண்டு முடிஞ்சதை நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறது காரணமாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் பிழையாக இந்த தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26 28வது வசனத்தை நாங்கள் இன்டர்பிரேட் பண்ண முடியாது. கடவுள் மனிதனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அழிக்கின்ற அதிகாரம் அல்ல, மற்ற படைப்புகளை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அதிகாரம் அல்ல, மாறாக சூழலை பாதுகாப்பதற்கான பொறுப்பு, கேரிங் அண்ட் ப்ரொடெக்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஹோல் கிரியேஷன். அதுக்கு தான் அந்த அதிகாரம் வந்து கொடுக்கப்படுற அந்த ஒரு அதிகாரம் நாங்கள் சொல்ற அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த அழகா சொல்லுகிறார் அந்த வைட் இந்த ஆர்டிக்கல்ல, இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறது விளங்கப்படுத்துறேன். Since the roots of our ecological crisis are so primarily religious, நாங்கள் எங்களுடைய மதமும் ஒரு காரணமாக இருந்திருக்கிற இந்த சூழல் நெருக்கடிகளுக்கு இவ்வாறு நாங்கள் இன்டர்பிரேட் பண்ணதா திருவிவிலியத்தை. Since the roots of our ecological crisis are primarily religious, the remedy must also be essentially religious. இந்த கிறிஸ்தவ மதம் தான் அதற்குரிய தீர்வையும் கண்டுபிடிக்க வேண்டும்.
பிரச்சனைக்கு நாங்கள் தான் காரணம், அதற்கு தீர்வை நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆகவே தான் கேத்தலிக் சர்ச் has to play the prophetic role in responding the cry of the earth caused by human dominance. ஆகவே நாங்கள் இன்னைக்கு ஒரு இறைவாக்கு பணியை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும். இந்த எங்களுடைய பிரபஞ்சத்தை நாங்கள் பாதுகாக்க, எங்களை சூழ இருக்கிற இயற்கையை பாதுகாக்க அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் இன்றைய அண்மை காலங்களில் பார்க்கிறோம், the church's eco mission is a major concern today. எங்களுடைய பாப்பரசர் சுவாமிட்டு இருக்கிறார், அவருடைய எண்ணக்கருத்து எல்லாமே மனிதர்கள் இந்த எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டும், எல்லா படைப்புகளையும் மதிக்க வேண்டும், எல்லா படைப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் எங்களுடைய பாப்பரசர் எழுதிய 2 சுற்றுமடல்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. லவ்தாத்தோ சி, ஃப்ரெட்டெல்லி தூத்தி, அப்போஸ்தலிக் எக்ஸோர்டேஷன் ஆஃப் கெரிடா என்கிற இந்த அனைத்திலையும் அவர் இந்த சூழலை பாதுகாக்கிற அந்த பொறுப்பை மனிதன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகவே இன்று நாங்கள் அதிகமாக பேசப்பட வேண்டும். இப்படி செய்தால்தான் எக்காலஜி எங்களுடைய மிஷன் ஒரு இண்டிவிஜுவல் சல்வேஷன், தனிப்பட்ட மீட்பிலிருந்து சமூக மீட்பிலுக்கு போய் அது ஒரு சூழல் மீட்பாக இந்த உலகம் முழுவதுமே மீட்படைய வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை இன்று வளர்ந்திருக்கிற நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், எக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன் மேக்ஸ் ஜூபிலி இயர் ஹோலி. இந்த ஜூபிலி ஆண்டு பரிசுத்தமான ஆண்டாக இருக்க வேண்டும் சொன்னால், இந்த சூழலை, நிலங்களுக்கு ஓய்வு கொடுங்கள், மற்ற மிருகங்களை மற்ற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நாங்கள் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு பரிசுத்தமான தூய்மையான ஆண்டாக மாற முடியும். அதுதான் இந்த நிலங்களை பூமி தாக்கி ஓய்வு கொடுக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜூபிலி ஆண்டு அழைப்பு கொடுக்கிறது. 2வது கருத்து. 3வது கருத்து, ரிலீஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் காட் இஸ் த ட்ரூ ஓனர் ஆஃப் த லேண்ட். இதில் அழகாக சொல்லப்படுகிறது. லேவியர் புத்தகம் 25, 23 24, யாரிடமாவது நீங்கள் அவர்களுடைய கடனின் நிமித்தம் நிலங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஜூபிலி ஆண்டில் அதை நீங்கள் மீட்க வேண்டும், ரிடம்ஷன், அதை திருப்பி கொடுக்க வேண்டும். இது லேவியர் புத்தகம் இந்த ஜூபிலி ஆண்டில் மட்டும் இல்லை, இது விடுதலை பயண நூல் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலையும், அதாவது இது ட்ரூ ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட். இந்த உலகத்தில் இந்த பூமி நிலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நாங்கள் முழுமையான சொந்தக்காரர்கள். கடவுள் தான் இந்த நிலங்களின், இந்த சொத்துக்களின் சொந்தக்காரர் என்பதை லேவியர் புத்தகம் 25, 20, அதாவது நாங்கள் வாசிக்கிற இந்த ஜூபிலி ஆண்டு பற்றி கொடுக்கிற 25, 23 24 வசனம், விடுதலை பயண 19 5வது வசனம், அடுத்தது திருச்சட்ட நூல் 8 17 18வது வசனம், எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24 27வது வசனம், திருப்பாடல் 24 1வது வசனம், யோப் புத்தகம் 21 21 சொல்லுகிறார். அழகா சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நிலங்கள் மனிதர்களுக்கு சொந்தமானவை அல்ல, இது கடவுளுக்குரிய சொந்தமானவை. கடவுள் தான் அதை கொடுக்கிறான். ஆகவே யாரிடமாவது அவன் கஷ்டத்தின் நிமித்தம் நிலத்தை கொடுத்தால், அவனுடைய வறுமை நிமித்தம் நிலத்தை கொடுத்தால், இந்த ஜூபிலி ஆண்டில் அதை அவர்கள் திரும்ப கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, கடவுளுக்கு சொந்தமானது. கடவுள் தான் அந்த நிலத்தை, யோசுவா புத்தகத்தில் பார்க்கிறோம், ஒவ்வொரு இனத்துக்கும், ஒவ்வொரு ட்ரைப்ஸ், ஒவ்வொரு 12 கோத்திரத்துக்கும் குலத்துக்கும் அவர் பகிர்ந்தளிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே காட் இஸ் த ட்ரூ ஓனர் ஆஃப் த லேண்ட். அதை நாங்கள் மீட்டு கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு. சொன்னால் கஷ்டத்தில் தான் அவன் உங்களுக்கு அந்த நிலத்தை வைத்தான், அதை நீங்கள் இந்த ஜூபிலி ஆண்டில் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனி சேல் ஆஃப் த லேண்ட் இஸ் ஒன்லி எ லீஸ். அது கடனாக கொடுக்கப்படாது, அதை நாங்கள் சுரண்ட முடியாது. The land is God's property which he has made available for the use of the people. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் 1 அரசர் 21வது அதிகாரத்தில் அழகான ஒரு கதை கொடுக்கப்படுகிறது. கிங் ஆகாப் என்ன செய்கிறான், தான் ஒரு அரசன் என்ற ரீதியில் அந்த அரச மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழை நாபோத்தினுடைய அந்த நிலத்தை அவன் பறிக்க விரும்புகிறான். நாபோத்திடம் போய் சொல்லுகிறான், இது என்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் அந்த நிலத்தை தான்னு சொல்லுகிறவளை அவன் மறுக்கிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை 1 அரசர் 23 3ஆம் அதிகாரத்தில்,
என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உனக்கு கொடாதவாறு என் ஆண்டவர் என்னை காப்பாராக. நான் கொடுக்க மாட்டேன் இருந்தது. அவன் எப்படியாவது அதை பறித்து எடுக்க விரும்புகிறான். அதை அவன் பறித்து எடுக்கிறான் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசன் என்ற ரீதியில். அப்பொழுது இறைவாக்கினர் எலியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி அவனுடைய ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். கொடுப்பதன் வழியாக ஆகாப்பினுடைய ஆட்சி அளிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய அரசாட்சி அளிக்கப்படுகிறதை. ஏழைகளினுடைய காணிகளையும் அவர்களுடைய வறுமையிலே இருக்கிற அந்த சொத்துக்களையும் யாராவது அதிகாரம் படைத்தவர்கள் பறிக்க முடியாது. ஜூபிலியான் அப்படி பறிச்சுன்னு சொன்னால் அது திருப்ப கொடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் அந்த ஜூபிலியான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் தியாலஜி ஆஃப் ரிடம்ஷன். யோவேல் என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம் பெறுகிறது தெரோர், ஹீப்ரூல விடுதலை, மீட்கப்பட வேண்டும். இதுதான் மீட்பின் தியாலஜி. மீட்பின் தியாலஜி என்று சொல்கிறது இதுதான் இறையியல். அதாவது லிபரேஷன் அண்ட் ஃப்ரீடம் கொடுக்கப்பட வேண்டும். அதை அவர்களுக்கு திரும்பி கொடுக்க வேண்டும். ஏழைகள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் வாழ்வின் விடுதலை அடைய நாங்கள் முயற்சி செய்தால் ஜூபிலி ஆண்டு தூய்மையின் ஆண்டாக முடியும். ஆகவே ஏழைகள் சொத்துக்களை நாங்கள் பறித்து வச்சு கொண்டு இருக்க முடியாது. பேராசிலிருந்து விடுபட, லிபர்ட்டி ஃப்ரம் கிரீட், பேராசிலிருந்து விடுபடும் என்று சொல்லி இது நாங்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது, ஜூபிலி ஆண்டு புனிதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எபிரேய அடிமைகளினுடைய விடுதலை. அழகா சொல்லப்படுகிற இந்த நூலில், இந்த ஜூபிலி ஆண்டுல எபிரேய அடிமைகளுடைய விடுதலை முக்கியமாக இருக்கிறது. நிலத்தினுடைய உண்மையான உரிமையாளர் கடவுள் போல, யாவே போல, மக்களினுடைய உண்மையான உரிமையாளரும் கடவுள் தான். ஆகவே கடவுளுக்குத்தான் அவர்கள் பணியாளர்களை ஒழிய சக மனிதர்களுக்கு அவர்கள் அடிமைகளும் அல்ல, பணியாளர்களும் அல்ல என்ற கருத்தை இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. Like the land belongs to God, people of Israel belongs only, they are only God's servants, not to fellow Jews. ஆகவே எபிரேய அடிமைகளுடைய விடுதலை மிகவும் முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. இதை நாங்கள் உடன்படிக்கையினுடைய சட்டக்கோவையும் இதை அழகாக வெளிப்படுத்துகிறது. உடன்படிக்கையின் சட்டக்கோவை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது உடன்படிக்கையின் சட்டக்கோவையில் எல்லாரையும், அந்நியர்கள், ஏழைகள், எளியவர்கள் அனைவருக்கும் நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும், அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அதே கருத்தை உடன்படிக்கையின் சட்டக்கோவையும் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை வாசிக்கிறோம். கேட்போம். 22ஆம் அதிகாரம், இந்த காமன் காட் 21 to 22 வசனங்கள் எப்படி சொல்றதுன்னு சொன்னால், அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே. உனக்கு இருக்கிற ஃபாரினர்ஸ் யாராவது இந்த இடத்துல இருக்கிற தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்கள் அந்நியர்களாக இருந்தபோது நான் உங்களை விடுவித்தேன். அப்படி அவர்களை கொடுமைப்படுத்தினால் இது அழகான ஒரு ரெட்டோரிக்கல் இதை பயன்படுத்துகிறார். என்ன செய்வார்னு சொல்லி கடவுள், விதவை, அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்களுடைய அழுகுரலை செவிசாய்ப்பேன். மேலும் நீங்கள் எவ்வாறு எகிப்தில் நீங்கள் அடிமைகளாக இருந்த வேளையில் உங்களுடைய அழுகுரலை, உங்களுடைய துன்பங்களை, உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக கொண்டு வந்தனோ, அதுபோல இப்படி நீங்கள் அடிமைப்படுத்தினால் நானும் அவருடைய அழுகுரலை கேட்பேன். என்ன செய்வேன் என்று சொல்றார். என் சினம் பற்றி எரியும், நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். அதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாகவும் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராகவும் ஆகுவர். பயமுறுத்துறார். யாவே இஸ்ரேல் மக்களை பயமுறுத்துறார். நீங்கள் ஒரு காலமும் யாரையுமே அடிமைகளாக வச்சிருக்க முடியாது. இதுதான் இந்த விடுதலை, தெரோர் என்கின்ற அல்லது லிபரேஷன், அந்த அஃபேசிஸ், விடுதலை சுதந்திரத்தை கொடுக்கிறது தான் இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு முக்கியமான. அது யாருக்குன்னு சொன்னால், பரிதாப நிலையில் இருக்கும் மக்களுக்கு நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அதான் சொல்ல, டு ப்ரொடெக்ட் த பர்சன் மிஸ்ஸரே. அதான் சொல்லுகிறது நாங்கள் வாசித்தது வசனம், மிசரபிள் பீப்புள். விடுதலை பயணம் 22 to 21 சொல்லுகிறது, யார் யாரெல்லாம் பரிதாப நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்த வேளையில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், சுதந்திரமற்றிருந்தார்கள், விடுதலையற்றிருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு யாவே கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு வந்தாரோ அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகவே அவர்கள் திரும்ப அந்த கஷ்டமான அனுபவத்தை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இதுதான் அந்த
விடுதலையினுடைய தியோலஜியாக இருக்கிற இயலாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் விடுதலை பயண நூலில் மையக்கருத்து இதுதான். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம்ல மையக்கருத்து இதுதான். எகிப்தில் நீங்க அடிமைகளாக இருங்க. 2 வசனம் ஹீப்ருல பயன்படுத்தப்படுகிறது. லஹாத் யனா என்கிற அந்த வசனம், ஒப்ரஸ், அடிமைகளாக நீங்க அங்க இருந்தீங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் தான் விடுவித்தேன். உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து உங்களுக்கு வாக்களிக்கிற நாட்டை நான் கொடுத்தேன். ஆகவே நீங்கள் அந்த அனுபவத்தை இன்னொரு மக்களுக்கு கொடுக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் நான் யாவே, ஐ ஆம் a God of liberation and freedom. எங்களுடைய கடவுள், வழிபடுகிற கடவுள் விடுதலினுடைய கடவுள், அவர் சுதந்திரத்தினுடைய கடவுள். அவர் மனிதர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் விரும்புகிறார். அதைத்தான் அந்த ஜூபிலி ஆண்டு சொல்லுகிறது. யோவேல், தரேர், அஃபேசிஸ் என்கிற இந்த வார்த்தைகள் இதைத்தான் சொல்லுகிறது. விடுதலையை கொண்டு, நான் விடுதலையின் ஆண்டவர், நான் சுதந்திரத்தின் ஆண்டவர், யாரையுமே அடிமையாக நீ வச்சிருக்காது. அதான் இது ஜூபிலி 25ஆம் அதிகாரம் 35வது வசனம், 42வது வசனம், 55வது வசனம். ரிகாலிங் லைஃப் இன் ஈஜிப்ட். இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி பேசுகிற அந்த 25வது அதிகாரத்தில் ஈஜிப்திய வாழ்பவர் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகிறார். நீ அங்க அடிமையா இருந்த, நான் தான் உன்னை மீட்டு வந்தேன். நீ இன்னொருத்தனுக்கு அடிமையான வாழ்வை கொடுக்காதே, விடுதலையின் சுதந்திரத்தையும் கொடு என்பதை அவர் அழகாக சொல்கிறத பார்க்கிறோம். ஆகவே யோவேல் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், முடிக்கிற இன்னொரு பாயிண்ட் தான் இருக்கிறது. ஜூபிலி என்று சொன்னால் அதிகமானவர்களுடைய எங்களுடைய எண்ணக்கருத்தை என்னவென்று சொன்னால், இப்பெல்லாம் நிறைய பேர் ரோமுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறார்கள். ரோமுக்கு ஜூபிலி ஆண்டு நாங்கள் கொண்டாடுறதுக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லி ஒரு சில ஃபாதர்ஸுக்கு வீசாவெல்லாம் கிடைச்சி போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இன்னும் சில ரோமில் அதிகமான ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்கிறது, நிறைய மக்கள் வருவார்னு சொல்லி. அடுத்தது ஜூபிலின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், ஜூபிலி ஆண்டில் நல்ல பெரிய செலிப்ரேஷன்ஸ் வைப்போம். ஆக்கள் அங்கே கூப்பிட்டு சொந்தக்காராக்க பெரிய ஆக்கள், அல்லது சர்ச் ஃபீஸ்ட், சர்ச் ஜூபிலியோ, அல்லது ப்ரீஸ்லிய குருத்துவ ஜூபிலியாக இருக்கலாம், அல்லது துறவர ஜூபிலியாக இருக்கலாம், திருமண ஜூபிலியாக இருக்கலாம், பெரிய கொண்டாட்டங்கள் வைப்போம். ஸோ யோவேல் ஜூபிலி என்று சொன்னால் இட்ஸ் நாட் சிம்பிளி அ செலிப்ரேஷன். இது கொண்டாட்டங்களுக்குரிய கொடுக்குற அழைப்பு இல்லை, புதுப்பித்தலுக்கு, மக்களுடைய விடுதலைக்கு கொடுக்குற அழைப்பு கொடுக்குறாதான். அவர்தான் இந்த ஜூபிலி ஆண்டை தூய பரிசுத்தமாக ஆகும். ஆகவே இன்றைக்கு கண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா, ஹவ் டு ட்ரீட் த பூ அண்ட் ஆப்ரஸ், பரிதாப நிலை மக்களை பாதுகாப்பதன் வழியாக, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதன் வழியாக, அவர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதன் வழியாக இந்த ஜூபிலி ஆண்டும் எங்களுடைய வாழ்வும் புனிதமாக்கப்படுகிறது. இதுதான் சொல்லப்படுது. விடுதலை பேண இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி 25வது அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிற 3வது கருத்து இதுதான். ஸோ லிபரேஷன், கடவுள் விடுதலையின் கடவுள், அவர் விடுதலை கொடுக்கிற கடவுள். அந்த விடுதலையை நீங்கள் கொடுங்கள். ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் மக்கள் அந்த அடிமைத்தனத்தை அவர் அனுபவித்தார்கள். அந்த விடுதலையை கடவுள் கொடுத்தது போல எல்லா மக்களுக்கும் சுதந்திரத்தையும் விடுதலையும் கொடுங்கள். குறிப்பாக பெர்சோனி மிஸ்ஸரை, பரிதாப நிலையில் இருக்கிற மக்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் அடுத்தது தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், லாஸ்ட் ஜூபிலி ஆண்டுடைய கடைசி பகுதி 35வது வசனத்திலிருந்து 55வது வசனங்களில் பார்த்தோம்னு சொன்னால் சொல்லப்படுகிறது, ஏழை எளியவர்களுக்கு தாராள மனதோடு கருணை நிறை செயல்கள் செய்கிறது. இந்த ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த வறுமை நிலையில தான் அவர்கள் அந்த காணிகளை வைப்பார்கள். உன்னால் மீட்க முடியவில்லை என்று சொன்னால், அந்த அந்த உரிமையாளரால் அந்த காணியை அல்லது அடிமையை மீட்க முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய உறவினர்கள் மீட்க வேண்டும். அது என்னத்தை நினைப்படுத்த சொன்னால், ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி. அப்படி அவர்கள் மீட்க முடியவில்லை என்று சொன்னால், ஜூபிலி ஆண்டில் அல்லது ஓய்வு ஆண்டில், செபட்டிக்கல் இயரில் அவர்கள் விடுதலை அளிக்கப்பட வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இறைவாக்கினர்கள் சொல்லுவார்கள், விடுதலையை கொடுத்து விட்டு மீண்டும் அந்த நிலங்களையும் அந்த அடிமைகளையும் அவர்கள் பறித்துக் கொள்வார்களாம். விடுதலை அந்த ஜூபிலி ஆண்டு கொடுத்து பறிக்க முடியாது யூத சட்டத்தின்படி. ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு என்னத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன்னு சொன்னால், கருணை நிறை செயல்களை செய்ய வேண்டும். கருணை நிறை செயல், அதுதான் டியூட்ரோனமிஸ்டிக் கோட் 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 11வது வசனமாக தான் சொல்லுது. நீ கருணை மிகு செயல்களை, ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி, டூ இட். இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஜூபிலி ஆண்டில் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே கன்க்ளூஷன், இறுதி பகுதி, யோவேல் ஜூபிலி என்று சொன்னால் டு பி ஹோலி அண்ட் இயர் ஆஃப் கிரேஸ். இது அருள்மிக்க பரிசுத்தமான தூய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே ரோமுக்கு போய் கொண்டாடுறதுல அர்த்தம் இல்லை.
அல்லது நாங்கள் பெரிய பெரிய கொண்டாட்டங்களை வச்சு செலிப்ரேஷன்ஸை வச்சு ரிச்சுவல்ஸில் வச்சு சடங்குகளை வச்சு கொண்டாடுறதில்ல. மாறாக முதலாவது கருத்து ஜூபிலியான்னு சொன்னால் எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் பரிகாரம் செலுத்த வேண்டும். we have to review our life, renew our life, புதுப்பிக்க வேண்டும். முதலாவது ஜூபிலியானது. ரெண்டாவது எங்களுடைய சூழல்களை நாங்கள் மீட்க வேண்டும். சூழல்கள் இன்றைக்கு ஒரு கிரைசிஸில் இருக்கிறது. எங்களுடைய இந்த பூமி தாயை நாங்கள் பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கடவுள் கொடுத்த அந்த அதிகாரம். கேரிங் அண்ட் ப்ரொடெக்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அது செய்கிறன் வழியாக இந்த ஆண்டு பரிசுத்தமான ஆண்டாக அருள்மிக்க ஆண்டாக இருக்கும் இந்த ஜூபிலி ஆண்டு. மூன்றாவது ரிலீஸ் ஆஃப் த லேண்ட் ஆஃப் த பூ அண்ட் ஒப்ரஸ். ஏழை எளியவர்கள் கஷ்டத்தில் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி போனோம். குறிப்பாக சில வேளைகளை நான் செய்கிறேன் என்னன்னு சொன்னால் எங்களுடைய திருச்சபையும் சரி துறவர இதுகளும் சரி சில ஏழைகள் எளியவர்களுக்குன்னு சொல்லி ப்ராஜெக்ட் எழுதி வச்சிருப்போம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஏழைகளுக்கு கொடுக்கறது கூட மனமில்லாத நிலை. அது பெரியதொரு பாவம். ஒரு ஏழையை சாட்டி எளியவர்களை சாட்டி ஏதாவது பெற்றுவிட்டு அதை அவர்களுக்கு போகவில்லை என்று சொன்னால், அதை அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த மனநிலை வரவில்லை என்று சொன்னால், அதை நாங்கள் எங்களுடைய பேங்கில் போட்டு வட்டியை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் இட்ஸ் அ சின். அதில் ஜூபிலி ஆண்டில் ஒரு அசுத்தமான ஆண்டாக தான் மாறும், பரிசுத்தமான மாறாது. ஏழைகளுக்கு என்று சொல்லி இருக்க வேண்டியது ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து வாழ்வு கொடுக்கிறதுக்குரிய அழைப்பினுடைய ஆண்டாக இருக்கிற வேலையாக செய்கிற வேலையெல்லாம் இந்த ஜூபிலி ஆண்டு பரிசுத்தமான ஆண்டாக அருள்மிக்க ஆண்டாக இருக்கும். அடுத்தது லிபரேஷன் ஆஃப் ஸ்லேவ்ஸ் அண்ட் ஒப்ரஸ். அந்த பர்சன் பரிதாப நிலையில் இருக்கிறவங்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நான் பார்த்தோம்னு சொன்னால் திருச்சபையில் ரெண்டு முக்கியமான பெரிய பாவம் வைசஸ் இருக்கிறது சொன்னால் கிளரிக்கலிசம் அண்ட் கரியரிசம். ஒரு சின்ன அதிகாரம் கிடைச்சா காணும், அடிமை சிக்கிட்டாண்டான்னு அவனை போட்டு படாத பாடுபடுத்துறதுக்கு. ஒரு பங்கு தந்தைன்ற ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா, இல்லை சுப்பீரியர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா, அல்லது அதிபர்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா, அல்லது பங்கு சபையில் ஒரு பொறுப்பை எடுத்துட்டா, அவனுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அடிமைன்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்கள அபியூஸ் பண்ணுற ஒரு நிலை, அவங்கள அடிமையாக்குற ஒரு நிலை இருக்கிற நிலை. ஆகவே இந்த சினடல் சர்ச், சினடாலிட்டி பற்றி நாங்கள் அழைக்கிறோம் கூட்டொருங்கிய திருச்சபை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விடுதலை கொடுக்க வேண்டும். எங்களுடைய கடவுள் விடுதலையினுடைய கடவுள், சுதந்திரத்தினுடைய கடவுள். அதுதான் கொடுத்தார் எகிப்திலிருந்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அதை கொடுத்த கடவுள். நாங்கள் ஒரு காலமுமே அடிமைப்படுத்தக்கூடாது, விடுதலையை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக, புனிதத்தின் ஆண்டாக, அருளின் ஆண்டாக இருக்கும் என்று இந்த புத்தகம் சொல்லுகிறது. அடுத்த டூயிங் ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி, சேரிட்டி ஃபார் த மிசரபிள் பீப்புள். பரிதாப நிலையில் இருக்கிற மக்கள் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் பாப்பர சொல்லுகிறாரு, அந்த மக்களுக்கு சைன்ஸ் ஆஃப் ஹோப், எதிர்ப்போ நம்பிக்கையினுடைய அடையாளங்களாக நீங்கள் இருங்கள். கடைசி எழுதின இந்த இதில் தான் சொல்கிறார், நம்பிக்கை அடையாளங்கள். பிரிசனர்ஸ், வயோதிபர்கள், நோயாளிகள், ஏழைகள், ஊனமுற்றவர்கள், அகதிகள், இடம்பெயர்ந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களை முடிஞ்ச அந்த கருணை மிக சேவை செய்யுங்க. இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு ஒரு பரிசுத்தத்தின் அருளின் ஆண்டாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ ஃபாதர் தேவா. மிக ஒரு அருமையாகவும் எளிமையாகவும் அனைவருக்கும் விளங்கக்கூடிய விதத்திலே திருவிவிலிய சட்டக்கோவையில் ஜூபிலி ஆண்டு என்பதை மிகவும் தெளிவாக விளக்கி இருந்தீர்கள். குறிப்பாக ஜூபிலி ஆண்டு என்று சொன்னால் என்ன, அதனுடைய பின்னணி, இந்த ஜூபிலி ஆண்டுக்கான அழைப்பு அன்று பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு கொடுக்கப்பட்டது, இன்று ஜூபிலி ஆண்டிலே எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதை பற்றி தொடக்கத்திலிருந்து இன்று வரை மிகவும் எளிமையான விதத்திலே விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நன்றி. அதே வேளையிலே இந்த முடிவு பகுதியிலே கடவுள் எவ்வாறான ஒரு வாழ்வை இன்றைய ஜூபிலி ஆண்டிலே எதிர்பார்க்கின்றார் என்பதையும் தெளிவுபடுத்தி இருந்தீர்கள். நன்றி பாடல். இப்பொழுது கேள்விகளுக்கான நேரம். ஆகவே இந்த திருவிவிலிய சட்டக்கோவையில் ஜூபிலி ஆண்டு தலைப்பிலே அருட்தந்தை அவர்கள் இவ்வளவு நேரம் இந்த நேரத்தை எங்களோடு செலவழித்தார். ஆகவே எங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் எங்களுக்கே பகிர்ந்து கொள்ளுங்கள். தெளிவாக விளங்கிட்டு நினைக்கிறேன், ஒரு கேள்வி இல்லை நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரு கேள்வி என்று சொல்கிறத விட ஒரு விடயம், இது நாங்கள் முழுக்க கேட்கும் போது
இந்த விவிலிய பகுதி வந்து ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி தான் போறதா பார்க்கிறேன். ஒருவேளை இந்த ஜூபிலி ஆண்டு வந்து கடைபிடிக்கப்பட்டிருந்தால் இந்த சமூகத்தில் பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கும். கிறிஸ்துவின் வாழ்க்கை வித்தியாசமாக இருந்திருக்கும் என்ற கருத்து வருகிறது. பாப்பரசின் ஒரு கருத்தோடு நான் ஒத்துப்போகிறேன். திருச்சபைக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ இந்த ஜூபிலி ஆண்டுல ஒரு சமூக வாழ்க்கை மையப்படுத்திய செயற்திட்டங்கள் சிறு வகையில் வருவதற்கு இந்த ஜூபிலி ஆண்டின் சிந்தனை மையமாக இருக்குமா என்ற கேள்வி. குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டு என்பது உண்மையிலேயே கருத்து என்னென்று சொன்னால் அதில் ஆழமான கருத்து வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக சோஷியல் சல்வேஷன், அதாவது சமூகத்தினுடைய மீட்பை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அதான் சொன்ன தொடக்கத்தில் சொன்ன இது பலிகளையோ சடங்குகளையோ மையப்படுத்தியது அல்ல, மாறாக மனிதர்களுடைய விடுதலையை மையப்படுத்தியது ஜூபிலி ஆண்டு சொன்ன. ஏழைகள் எளியவர்கள் பரிதாபம் இருக்கிறவங்களுடைய வாழ்வை கொடுக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கிறான். அதுதான் ஸோ ரிலீஸ் ஆஃப் த லேண்ட், ரிலீஸ் ஆஃப் த ஸ்லேவ்ஸ். அவர்களுடைய நிலங்களையும் அவர்களுடைய வாழ்வையும் அவர்கள் திரும்ப வாழ்வை அவங்க நிறைவாக பெற்றுக்கொள்றது கொடுக்கிற ஒரு விடுதலை. ஆகவே இது எதை இன்வைட் பண்ணுது, என்னத்தை சொல்லுது என்று சொன்னால் சோஷியல் ஆர்டர், சமூகத்தில் ஒரு ஒழுங்கு ஒரு இதை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அங்கால ஸ்பிரிச்சுவல் ஆர்டர் இருக்காது. ஸோ இந்த ஜூபிலி ஆண்டு வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஒழுங்கையும் எங்களுடைய ஆன்மீகம் அதில் கூடாது தான் எங்களுடைய ஆன்மீகம், எங்களுடைய ஆன்மீகம் வளர்றது. எங்களுடைய நாங்கள் எப்படி தூய்மையாக இருக்க போகிறோம்னு சொன்னால் சும்மா கோயிலுக்குள்ளே போயிருந்து செலிப்ரேஷன் மாஸ் வைக்கிறது, நாங்கள் மாசில் பங்கு பெற்றது ஆகுவோம். நான் வெறுமனே அல்லது அது சடங்காக மாறிச்சு சொன்னால் அதில் தூய்மை இருக்குமென்னு சொல்லி நடக்கல, அது வெறும் சடங்கு தான், அது வாழ்வாகாது. ஆகவே இந்த வாழ்வாக வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிதாப நிலையில் பெர்சோன் மிஸ்ஸர் இவர்களை மீட்கிற பணியை நாங்கள் செய்யணும். அதான் மீட்கிறது தான் யூபிலியான்னு சொன்னால் இட்ஸ் ரிடம்ஷன். டெரேர் என்கிற வார்த்தை, அந்த யோவேல் என்கிற வார்த்தையாக தான் சொல்லுகிறது, அஃபேசிஸ், இந்த 3 வார்த்தையும். ஆகவே தான் அந்த ஜூபிலியாண்டில் கொடுக்குற அந்த வார்த்தையை ஐசாயா இறைவாக்கினர் திரும்ப 61ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார். என்னென்னு சொன்னால் இது வந்து 3வது ஐசாயா, டியூட்ரோ ஐசாயாவில் கடைசி பகுதி அழகாக சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் மீண்டும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாட்டுக்கு திரும்ப வந்த வேளையில் திரும்ப அங்கே பிரச்சனை, அங்கே வந்த அதிகாரிகள் இருந்தவர்கள் நிலங்கள், ஏழைகளுடைய நிலங்களை சுரண்டி பறிக்கிறதும் அவர்களை கொடுமைப்படுத்துறதும் அவர்களுடைய ஒலிவ தோட்டங்களை பறிமுதல் செய்வதும் இருந்ததால தான் ஐசாயா 3வது ஐசாயா, 3rd ஐசாயா, ட்ரீட் ஐசாயா வந்து இந்த ஜூபிலி ஆண்டில் கொடுக்குற அந்த இதை அவங்களுக்கு அந்த இறைவாக்கு அவர்களுக்கு கொடுக்குறார். அதே இறைவாக்கு அப்படியே லூக்கா நற்செய்தியில் ஜேசு ஆண்டவர் கொடுக்குற பார்க்கலாம். ஸோ பியூர்லி சோஷியல் ஜஸ்டிஸ், ஜூபிலி என்று சொன்னால் அது சோஷியல் கன்சர்ன் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் சரியாக சொல்லிக்கிறேன்னு சொல்லி. எனக்கு மற்றவங்க தெரிஞ்சவங்க சொல்லலாம், எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கேள்விகள், கருத்துக்கள் அது அனைவருக்கும் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அநேகமாக எல்லாரும் சாட் பாக்ஸ்ல தேங்க்யூ உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படி இப்படின்னு தான் போட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் நன்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே எல்லோருக்கும் மிக தெளிவாக விளங்கி இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் இதனூடாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே மீண்டும் ஒரு தடவை அடுத்த தேவா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக உங்களது வேலைப்பாடுகள் மத்தியிலும் குறிப்பாக இந்த விவிலிய சட்ட கோவையில் ஜூபிலி ஆண்டு ஒரு அருமையான எளிமையான விளக்கத்தை கொடுத்து எங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய சிந்தனையை பகிர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே உங்களுடைய உயர் கல்வியிலே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கலாநிதி பட்டத்தை வெகு விரைவிலே பெற்றுக்கொள்ள எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இன்றைய நாளிலே உங்களது அருமையான நேரங்களை செலவழித்து இந்த கருத்தமர்விலே பங்கு பெற்ற அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வழியிலே நேரலாம் இருக்கிறது.
கிளியர் இல்ல. இந்த இருந்து கதைக்கிறேன் ஃபாதர். இந்த சூப்பர் ரெக்கார்டிங்க நாங்க கேட்கலாமா? திருப்பி ஷேர் பண்ணுவீங்களா? ஓஹோ ரொனால்ட் இப்போ இது வந்து யூடியூப்லேயும் போய்கொண்டு இருக்குது. ஆகவே அது யூடியூப்ல இருக்கும். நாங்கள் அந்த லிங்கை திரும்ப அனுப்பி விடுவோம் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்புவார் ஃபாதர், நீங்க அதில் கேட்டுக்கொள்ளலாம். ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். ஓகே, வேறு எங்களுடைய சரியாக நாங்கள் நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே மீண்டும் ஒரு தடவை உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மார்ச் 5ஆம் தேதி ஜூபிலியும் இறை வாக்குகளும் என்ற தலைப்பிலே அருட்தந்தை ஜெகன் அமலமரி தியாகிகள் சபையை சேர்ந்த அருட்தந்தை ஜெகன் அடிகளார் தன்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வார். ஆகவே மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த ஒரு மணித்தியாலத்தை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி இறை விசுவாசத்தை ஆழப்படுத்திய இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மூவொரு கடவுளின் நாமத்திலே இந்த கருத்தமர்வை நிறைவு செய்வோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இருப்பதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. God bless you. Thank you. God bless you, Father. God bless you. Thank you, Father. Thank Thank you. you, Father. Thank you, Father. Welcome. Thank you. Thank you, Father. Thank you. Thank you. God bless you, Father. God bless you. Thank you, Father. God bless you, Father. God bless you. God bless you, Father. Thank you. Thank you, Father. Welcome. God bless you. Thank you.